இங்க ஷூ வாங்க வந்த ஒரு பொண்ணு கால்ல ஏடிஎம் கார்டும் பின் நம்பரும் எழுதி வச்சிருக்கா. சேல்ஸ்மேன் ஜெனி காலை பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட ஹஸ்பண்ட் ஜாக் ஷூ வாங்கியாச்சான்னு கேட்கவும் ஜெனி பயத்துல காலை கீழே போட்டுறா. ஜானும் அங்க இருக்கிற ஷூ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிடுறான். ஜெனி ஜான் கிட்ட இந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் இதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் எப்படி கொடுமைப்பட்டிருக்காங்கன்னு கையை காட்டுறா. ஜான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிறான். ஜாக் இந்த ஷூவை ட்ரை பண்ணி சொல்லி கொடுக்குறான். அவளும் போட்டு பார்த்துட்டு டைட்டா இருக்குன்னு சொல்றா. நோ ப்ராப்ளம் சார், நான் கரெக்டான சைஸ்ல எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து ஜெனி கிட்ட காட்டுறான். ஜெனியும் அந்த ஷூவை போட்டு பார்த்துட்டு வாவ் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சுக்கிறா. ஏன்னா அந்த ஏடிஎம் கார்டு அவனோட ஹஸ்பண்ட் தான். சோ கட்டிப்பிடிக்கிற சாக்குல அவன் ஜோப்ல ஏடிஎம் கார்டை வச்சிடறா. அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜான் ஷூவை பேக் பண்ணும்போது பணத்தையும் அதுல வச்சு பேக் பண்ணி ஜெனி கிட்ட கொடுத்துறான். ஜாக்கும் பே பண்றதுக்கு கார்டை எடுத்து கொடுக்குறான். இதுலதான் பணமே இல்லையே, இருந்தாலும் ஜானும் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்றான். இதுதான் நல்ல சான்ஸ்னு ஜெனி ஜாக் ஜோப்ல இருந்து வாலண்டா ஆட்டை போட்டு அங்க இருந்து நைஸா ஓடிடுறா. பட் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு வரவும் இல்லையே அக்கவுண்ட்ல பணம் இருக்குமே கூட நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவனை ஏடிஎம் கார்டு வாங்கி ஸ்வைப் பண்றான். ஜாக் அப்பதான் ஜெனிய பாக்குறான். ஜெனி அங்க இல்ல. என்கிட்ட பொண்ணு எங்க, எனக்கு தெரியாது சார், நான் உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்லவும் ஜாக்கும் ஜெனியை தேடி போகலான்னு பாக்குறான். சார் இருங்க, பணத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக கூடாது, இல்லனா போலீஸ் கூப்பிட்டுருவேன், உனக்கு பணம் தானே வேணும், இரு கேஷாவே தரேன்ட்டு வாலண்ட தேடுறான். வாலண்டும் அவன்கிட்ட இல்ல. வாலண்ட காணனதும் ஜாக்கு ஷாக் ஆயிடுறான். கடைசியில ஜான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். 6 மாசத்துக்கு அப்புறம் ஜானும் இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு சூப்பர் விடுறான். அந்த பொண்ணு ஜான் கிட்ட என்ன யாரும் தெரியுதான்னு கிளாஸ் கழட்டுறான். அப்பதான் தெரியுது அவ ஜெனின்னு. ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுறா. ஜெனி காலை பாருன்னு சொல்லவும் ஜானும் காலை பாக்குறான். காஃபி குடிக்கலாமான்னு எழுதிருக்கா.